உங்க மனைவி உங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கு தான். கதையை கவனமா கேளுங்க. அதுக்கு முன்னாடி மனைவியை நேசிக்கிறவங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வசந்தி, பஸ் ஸ்டாண்ட் போய் மாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். வாசலில் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டு உள்ளே இருந்த மனைவி வசந்திக்கு குரல் கொடுத்து விட்டு கிளம்பினான் மாறன். இவர்களின் ஊரில் நடக்கவிருக்கும் ஒரு உறவினர் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக மாறனின் தாய்மாமா வருவதாய் உள்ளது. மாறனின் அப்பாவும் அம்மாவும் வெளியூருக்கு போயிருந்தபடியால் மாமாவை வரவேற்று உபசரிப்பது மாறனின் பொறுப்பாகி போனது. பேருந்து நிலையம் சென்று மாமாவை வரவேற்று வீட்டுக்கு அழைத்து வந்து 2 நாட்கள் எக்குறைவுமின்றி உபசரித்தனர் மாறன் வசந்தி தம்பதியினர். அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு விட்டு அடுத்த 3வது நாள் கிளம்பினார் மாமா. மீண்டும் அவரை பஸ் ஏற்றி விட அழைத்து போனான் மாறன். நீங்க 2 நாள் தங்கி இருந்தது பத்தி ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆனா எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லடா மாறா. ஏன் மாமா, உபசரிப்புல எதுவும் குறை வச்சிட்டோமா? அதெல்லாம் இல்ல. என் அக்கா உன்னை எப்படி வளர்த்தா? நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு மாறா. நான் என்ன கஷ்டப்படுறேன்? நான் நல்லாத்தானே இருக்கேன் மாமா. என்ன நல்லா இருக்க? உன் பொண்டாட்டி உன்னை எப்படி வேலை வாங்குறான்னு 2 நாளா நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். பாத்திரம் கழுவுறதும், துணியை மிஷின்ல போட்டு எடுத்து உலர்த்தி மடிச்சு வைக்கிறதும், வீடு துடைக்கிறதும், காய் நறுக்கி தர்றதும், ஒரு 2 குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி வைக்கிறதும். என்னடா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்படி இறங்கி வேலை செஞ்சா உனக்கு என்னடா மரியாதை இருக்கும்? வேலைக்கு போற நீ வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு, என் மாமா அதான் உன் அப்பா, அவர் எப்படி கெத்தா இருந்தாரு தெரியுமா? என் அக்கா தான் வீட்டு வேலை அத்தனையும் பார்த்துக்கிட்டான். அவளும் தான் வேலைக்கு போனா. உன்னையும் எப்படியெல்லாம் தாங்கி வளர்த்தா. கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் ஒரு வேலை செய்ய விட்டுருந்தாளா உன்ன? இப்ப பாரு, எனக்கே வைத்தறிச்சலா இருக்கு. இனிமேலாவது பொண்டாட்டிக்கு வேலை செய்யறத முதல்ல நிப்பாட்டு. உன் இடத்துல இருந்து என்னைக்கும் இறங்கவே கூடாது என்று படபடவென கொட்டி முடித்தார் மாமா. அவரை பார்த்து புன்னகைத்தான் மாறன். அப்பா அம்மா எங்க போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா மாமா? ஏதோ வெளியூர் போறதா அக்கா சொன்னா. சிகிச்சைக்காக கேரளா போயிருக்காங்க. சிகிச்சையா? ஐயோ, என்னாச்சுடா அக்காவுக்கு? மஸ்குலா ஸ்கெலிட்டல் டிசார்டர். அப்படின்னா தசை, எலும்பு, தசை நார்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஐயோ, அக்காவுக்கு ஏண்டா இது வந்துச்சு? இப்போ நீங்க சொன்னீங்களே எல்லா வேலையும் அக்கா தான் செஞ்சான்னு, அதனால வந்ததுதான். என்னடா சொல்ற? ஆமா, பெண்கள் உடம்பு என்ன இரும்புலையா செஞ்சிருக்கு? இல்ல, எத்தனை உழைச்சாலும் அப்படியே இருக்கிற வரத்தை பெண்களுக்கு ஆண்டவன் வாரி வழங்கி இருக்கானா? கல்யாணம் ஆனதுல இருந்து பெராலிஸ்ல இருந்த பாட்டி, குடும்பத்து வேலைகள் எதுலையும் பங்கெடுக்காத அப்பா, நான், அக்கா, இப்படி எங்க எல்லாருக்கும் ஒத்த ஆளா அம்மா தான் எல்லா வேலைகளும் செஞ்சாங்க. அவங்களும் வேலைக்கு போனாங்க. ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்ச சில நோய் அறிகுறிகளை அவங்க அலட்சியம் பண்ணிட்டாங்க. பெண்கள் புறந்தள்ளுற முதல் விஷயமா அவங்க ஆரோக்கியம் தானே இருக்கு. உடம்பு எத்தனை நாள் தாங்கும்? நீங்க சொன்னதும் சரிதான் மாமா. என்ன அம்மா எந்த வேலையும் விட்டதில்லை. ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடி கால் உடைஞ்சு 3 மாசம் வீட்டுல இருந்தேன். அப்பத்தான் அம்மா எத்தனை வேலை செய்யறாங்கன்னு கண்ணுக்கு தெரிஞ்சது. சாப்பிட்ட தட்டை கூட அம்மா எடுக்கட்டும்னு மனசாட்சியே இல்லாம எழுந்து போயிருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு அந்த 3 மாசத்துலதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் அம்மா கிட்ட வாய் விட்டு மன்னிப்பே கேட்டேன். அதுக்கு அம்மா, இப்பவாவது உனக்கு புரிஞ்சதே, சந்தோஷம். உண்மையாவே உன் மனசு உறுத்துச்சுன்னா உன் மனைவிக்கு இதை செய்யாதன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இருந்தே எல்லா வீட்டு வேலைகளையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். சரி மாறா, அதுக்காக நீ எல்லா வேலையுமே பாக்குற? என் மனைவி கல்யாணமான புதுசுல நான் வீட்டு வேலை செஞ்சா கிடந்து தவிப்பா மாமா. நான் செய்யறேன்னு வம்பு பண்ணுவா. வீட்டு வேலை பெண்களோடதுனே சொல்லி சொல்லி அவளையும் வளர்த்திருக்காங்க. வசந்திய அதுல இருந்து வெளியே எடுக்க ரொம்ப சிரமப்பட்டேன். எனக்கு அவ ஆரோக்கியம் முக்கியம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லாம அம்மா படுற கஷ்டத்தை அவ பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். காலம் போய் அப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. வயசு காலத்துல அம்மாவோட வேலைகளை பகிர்ந்துட்டு இருக்கலாமேன்னு புலம்புறாரு. அம்மாவும்
வேலைகளை பகிர்ந்து கொடுத்துருக்கலாமேன்னு புலம்புறாங்க. நாங்களும் நாளைக்கு இப்படி புலம்ப விரும்பல. வாழ்க்கைய பகிர்ந்துக்கிற மாதிரி வேலைகளையும் பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான் என்று மாறன் முடிக்கவும் பேருந்து வரவும் சரியாயிருந்தது. மாறனிடம் விடைபெற்று கிளம்பினார் மாமா. செல்லும் வழி முழுதும் மாறன் சொன்னவைகளை அசை போட்டபடியே போனார். வீட்டில் சென்று இறங்கியதும் காரை துடைத்துக் கொண்டிருந்த தன் மனைவியிடமிருந்து துணியை வாங்கி துடைக்கத் துவங்கினார். வலது கை குடையுதுன்னு அன்னைக்கு சொன்னியே, அப்புறம் ஏன் காரை துடைச்சிட்டு இருக்க? நீ போ, நான் செய்யறேன். கைவலி பரவாயில்லையா என்று கேட்ட மாமாவை பேரதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருந்தாள் அவரின் மனைவி.